அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசியினருக்கு 3 ராகு, 4 சனி வக்கிரம், அஷ்டமத்தில் குரு வக்கிரமடைந்திருக்கிறார். இதுவரை சாதகமாக இருந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 கேது, 10 சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், விரய ராசியில் புதன் சந்திரன் இருக்கின்றனர். உங்கள் ராசிக்கு 3 ராகு, 10 சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு துணிச்சலோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கலாம். தற்போது குரு வக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. வெளியூர் தொடர்பான செய்திகள் அனுகூலமாக கிடைக்கும். அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும். பிரயாணத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து நன்மை பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். அடுத்து சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதைகள் தற்சமயம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படலாம். மாணவியர்கள் படிப்பில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் 27ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்துக்கு வருகிறார். சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பர். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தால் கூட உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பண வரவிற்கு தடங்கள் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். 6 சுக்கிரன் 8இல் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய சீர்கேடு மறையும். மாத்திரைகளால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளில் கசப்புகள் மறையும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. ராசிநாதன் குரு 8இல் இருப்பதால் சிந்தனைக்கு மாறுபாடான சில செயல்களை உங்களை அறியாமல் செய்வீர்கள். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்துவிட்டு பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே விழிப்புணர்வு தேவை. சனி வக்கரம் பெற்று இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதாலும் எதையும் யோசித்து செய்தல் வேண்டும். ஆக கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.